எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். தமிழகத்துல ரயில்வே திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப லேட் ஆகுது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு காலதாமதம் ஆகுது. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? இதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திமுக கிட்ட கேட்டா, அவங்க பாஜக மேல, மத்திய அரசு மேல பழி போடுறாங்க. மத்திய அரசு கிட்ட இதுக்கான கேள்விகள் கேட்டா, காரணங்கள் கேட்டா, அவங்க திமுக மேல பழிய போடுறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தாம அப்படியே பெண்டிங்ல நிக்குது. மத்திய அரசு அந்த திட்டங்களுக்கான ஒப்புதலை கொடுத்துட்டாங்க, அந்த நிதியும் ஒதுக்கிட்டாங்க. ஆனா திமுக அரசு, இந்த மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நிலத்தை கையகப்படுத்தி தரணும். அந்த வேலையை இவங்க பார்க்கவே இல்லை. திமுக செய்ய வேண்டிய ஒரே வேலை, அடிப்படை வேலை இந்த வேலை தான். பட் அவங்க இந்த வேலையை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலதான் மத்திய அரசனுடைய ரயில்வே திட்டங்கள் தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார் இல்லையா, அவரு இந்த விவகாரத்தை ஆதாரத்தோட போட்டு உடைச்சிருந்தாரு. திமுக செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன, எப்படி அவங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாரு. நாங்க கேட்ட லேண்ட் ஏரியால அவங்க வெறும் 24% மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் பெண்டிங்ல இருக்கு. நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய வேலைகளை இந்த திமுக அரசு பண்ணவே இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரங்களை அவர் கொடுத்திருக்காரு. 4326 ஹெக்டர் நிலம் தேவைப்படுது. ஆனா இவங்க 1052 ஹெக்டர் நிலம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, கையகப்படுத்தி இருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 76% நிலத்தை இவங்க இன்னும் கையகப்படுத்தவே இல்லை. அதனாலதான் பல ப்ராஜெக்டுகள் அப்படியே பெண்டிங்லயே கிடக்குது. காசு ஒதுக்கியாச்சு, எல்லாத்துக்குமே ஒப்புதல் கொடுத்தாச்சு, ஆனா நிலம் இல்ல. அதனால இந்த ப்ராஜெக்டுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ரொம்ப காலமா ஏகப்பட்ட ப்ராஜெக்டுகள் அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி பாதை. அதுக்கு பாத்தீங்கன்னா 734 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க. 2019 இதுக்கான ஒப்புதலையும் மத்திய அரசு கொடுத்துருச்சு. ஆனா இன்னமும் இந்த தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தாம அந்த வேலைகளை பார்க்காம அமைதியா இருக்காங்க. அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மத்தியில பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா ரயில்வே பட்ஜெட்டுகளை பயங்கரமா அதிகப்படுத்திருக்காங்க. முக்கியமா தமிழகத்தினுடைய ரயில்வே பட்ஜெட்டை மட்டும் 7.5 மடங்கு அதிகப்படுத்திருக்காங்க. 2009 இருந்து 2014 வரைக்கும் ஆண்டுக்கு சராசரியாக வெறும் 879 கோடி மட்டும் தான் இவங்க பட்ஜெட்டுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. பட் இப்போ இந்த 2025 2026 இந்த காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 6626 கோடி ரூபாய் ரயில்வே பட்ஜெட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க பட்ஜெட்டுகளை அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் அதை எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தமிழகத்துல இந்த திமுக அரசு அவங்க செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை கூட செய்யறது கிடையாது. பாஜக வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவிலான மெகா பட்ஜெட் ப்ராஜெக்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 22,808 கோடி மதிப்புள்ள 15 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதுல ஏற்கனவே 7,591 கோடி செலவிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த திமுக அரசு செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செஞ்சிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்டுகள் இவ்வளவு பெண்டிங்ல இருந்திருக்காது. அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கே வந்திருக்கும். நான் நிறைய ப்ராஜெக்டுகள் அப்படியே பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு மூணே மூணு முக்கியமான ப்ராஜெக்டுகள் அதை பத்தி மட்டும் சொல்றேன். சென்னையில இருந்து மகாபலிபுரம் வழியாக கடலூருக்கு போற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் ஆனது 2008 அப்பவே பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆனது பெண்டிங்லே நிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, தமிழக அரசு மற்றும் புதுச்சேரி அரசு இவங்க 2 பேருமே அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவே இல்லை. நில கையகப்படுத்துறது, எந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றது, இது மாதிரியான விஷயங்களை அவங்க மத்திய அரசு கிட்ட கொடுக்கவே இல்லை, சொல்லவும் இல்லை. அதனாலதான் 2008 இருந்து இப்ப வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஆனது நடக்கவே இல்லை. இன்னமும் பெண்டிங்லயே தான் இருக்கு. அப்புறம் ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி இந்த இடத்துக்கான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட 2019லயே மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதுக்கான நிதியையும் ஒதுக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அதுக்கு காரணம் என்ன? இந்த தமிழக அரசு தான். இவங்க நிலத்தை கையகப்படுத்தணும், பட் இவங்க அது மாதிரி எந்த ஒரு வேலையும் பார்க்கவே இல்லை. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இந்த ஒரு விஷயமானது ஒரு பெரிய தடையாகத்தான் இருக்கு. அது என்னன்னா, புதிய ரயில் பாதை மற்றும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரயில் பாதையை மறுசீரமைப்பு பண்றது. பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க, நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க, இன்னும் அதிகப்படியான விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் அதுக்கான வேலைகளை இந்த தமிழக அரசு, திமுக அரசு செய்யவே இல்லை. அதிமுக ஒழுங்கா இல்லாததுனாலதான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. பட் திமுகவும் அதே மாதிரிதான் இருக்கு பாருங்களேன். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே, அதிமுகவே ஆட்சி செஞ்சிருக்கலாமே. 22,808 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே ப்ராஜெக்டுகளை மத்திய அரசு தமிழகத்திற்காக கொண்டு வந்திருக்காங்க.
அவங்க ஒப்புதலும் குடுத்துட்டாங்க. அந்த நிதியையும் ஒதுக்கிட்டாங்க. இங்க திமுக இந்த தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நிலங்களை கையகப்படுத்தி தரணும். அவ்வளவுதான். இது மட்டும் தான் அவங்க செய்ய வேண்டிய வேலை. பட் இவங்க அது எதையுமே செய்யவே இல்ல. இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாததுனால மத்திய அரசால இந்த ப்ராஜெக்ட்களை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க மத்திய அரசு நம்மள வஞ்சிக்குது. பாருங்க தமிழர்களை தூரம் தள்ளி வைக்கிறாங்க. இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பழியை தூக்கி பாஜக மேல பழி போடுறாங்க. இந்த விஷயத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு பெண்டிங்ல இருக்கு. ரொம்ப நாட்களாக பெண்டிங்ல இருக்கு. அங்க வேலை பார்க்கறதுக்கு இன்ஜினியர்ஸ் வெயிட் பண்றாங்க, வேலையாட்கள் வெயிட் பண்றாங்க, நிதி ஒதுக்கியாச்சு அந்த நிதியும் வெயிட் பண்ணுது. ஆனா இவங்க இந்த தமிழக அரசு அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்போ வரைக்கும் செய்யவே இல்ல. மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா ரயில்வே பட்ஜெட்டுகள் 7 இருந்து 8 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா இவங்க வேலை செய்யறதே கிடையாது. மத்திய அரசு கேட்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு தரதே கிடையாது. இத மாதிரியான ப்ராஜெக்டுகள் அப்படியே நின்னு போச்சுன்னா, செயல்படாம இருந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பொருளாதார ரீதியில அங்க மக்கள் பயங்கரமா அடிபடுவாங்க. சுற்றுலா பாதிப்படையும். வேற இடத்துல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறவங்க, இல்லைன்னா அங்கிருந்து வேற இடத்துக்கு போய் வேலை பாக்குறவங்க, இவங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா பாதிப்படையும். அதனாலையும் பொருளாதாரத்துல பயங்கரமா அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு மத்திய பாஜக அரசு இது மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தா, இவங்க செய்ய வேண்டிய வேலையை வெறும் நிலம் கையகப்படுத்துறது மட்டும்தான். அது கூட ஒழுங்கா பார்க்க மாட்டேன்றாங்க. இவங்க தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளும் செய்யறது கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசு சொல்லக்கூடிய வேலைகளும் செய்யறது கிடையாது. ஆனா உட்கார்ந்துகிட்டு வியாக்கியானம் மட்டும் பேசுவாங்க. வாய் கிழிய கிழிய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கேட்கலாம், ஏன்பா மத்திய அரசால நிலத்தை கையகப்படுத்த முடியாதா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அவங்களுக்கு அந்த ஒரு பவர் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அதுக்கான பதில் இல்ல. உண்மையாலேயே அந்த ஒரு பவர் மத்திய அரசுக்கு இல்ல. மாநில அரசுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. மாநில அரசால மட்டும்தான் அதை செய்ய முடியும். வளர்ச்சி தயாரா இருக்கு. அந்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் தயாரா இருக்கு. அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதி அதுவும் தயாரா இருக்கு. ஆனா இவங்க வேலை பார்க்கறது இல்ல. வளர்ச்சியை முடக்குறாங்க. தமிழர்கள் முன்னேறாம இருக்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே காரணம் மோடி தான், எல்லாத்துக்கும் காரணம் பாஜக தான், எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றிய அரசு தான் அப்படின்ற மாதிரி முதல கண்ணீர் வடிக்கிறதுக்கு மட்டும் ரெடியா இருப்பாங்க. ஒரு நல்ல மாநில அரசு என்னங்க பண்ணும்? அவங்களுக்கு தேவையானது, அவங்களுடைய மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு தரணும். சரியான நேரத்துல செஞ்சு தரணும். அவங்களால செய்ய முடியாத வேலைகளை மத்திய அரசு கிட்ட கேட்டு செஞ்சு கொடுக்கணும். மத்திய அரசு கூட நட்புறவா இருந்து அவங்க கூட ஒன்னா இணைந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? திமுக என்ன பண்ணுது? எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான் 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 அப்படின்ற மாதிரி கோழி மூட்டிக்கிட்டு தான் திரியிறாங்களே ஒழிய வளர்ச்சி பாதையில போறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கிறதே கிடையாது. இவங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக தமிழக மக்களுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்காங்க.